KM விநாயகம் முன்னாள் ராணுவ வீரர், கார்கில் போரில் பங்கேற்று வெற்றி தந்த ராணுவ வீரர், துணை ஜனாதிபதி நின்று இருக்கிறேன், 2 பை எலெக்ஷன் நின்று இருக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து தேர்தல் நின்று இருக்கிறேன். இங்கே வந்து சிப்பாய் புரட்சி உண்டானது போல் நான் ஒரு சிப்பாய் ஒன்று வந்திருக்கிறேன். நேற்றுக்கு இதே உடையில் வந்து எல்லையில் 7 எல்லையில் நின்று மக்களையும் மண்டையும் பாதுகாத்தேன். அதே மாதிரி இதே உடையில் வந்து இந்த தொகுதி மக்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த உடையில் வந்து நான் நின்று இருக்கேன். வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கேன். வேட்புமனு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது நான் செய்ய வேண்டிய இங்கே இந்த பணிகள் என்னன்னாக்கா, இங்கே வந்து இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து மொத்தம் நகரப்பகுதி வந்து 13 இருக்குது, கிராமம் வந்து 4 இருக்கிறது. இங்கே வந்து நிரந்தரமான குடிநீர் கிடையாது. பக்கத்தில் வந்து அப்படியே எட்டி பார்த்தோம்னா இங்கே ஒரு பாலாறு போகுது. இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து அதிகபட்சமாக நீங்கள் கணக்கிட தேவையில்லை, குறைந்தபட்சமாக வந்து 25 கிலோமீட்டர் போகுது. என்ன இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செஞ்சாங்கனாக்கா 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுவேன், நிரந்தர குடிநீர் கிடைக்க செய்வேன். அப்புறம் இந்த செல்லப்பிராணிகள் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதையும் சரி செய்வேன். கொசு பிரச்சனை நிறைய இருக்குது, அதெல்லாம் சரி செஞ்சிடுவேன். அதுக்கடுத்து வந்து இந்த 4 கிராமம் வந்து நெற்பயிர், கரும்பு, வேர்க்கடலை, காய்கறி இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் நேரடி கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிற ஊதியமோ அந்த ஊதியத்துக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். ஒரு சொட்டு லஞ்சமே இருக்காது. இங்க வந்து அதிகபட்சமா என்ன போல முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க, துணை ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிச்சிருந்தாங்கனாக்கா இந்த தொகுதி வந்து மிக அருமையாக பண்ணி விடுவேன். அதுக்கடுத்து வந்து இங்க வந்து 1566 இந்த வருஷத்துல வந்து வேலூர் கோட்டையை வந்து கட்டினாங்க. 460 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அந்த வேலூர் கோட்டையை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கனாக்கா இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சானாக்கா இந்த வந்து உலகத்தரம் உயர்ந்த டூரிஸ்டா மாத்தி இதுல வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இது இல்லாம வந்து இளைஞர்களுக்கு அடுத்தது வந்து இங்க வேலூர் ராணுவ புரட்சி மாதிரி 3 கர்நாடகாவில இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து 3 ராணுவ கிளை பயிற்சி உண்டாக்கும். அது இளைஞர்களுக்கான அதிகபட்சமான வேலைகள்லாம் உண்டாகும்.